ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை 108 ரகசிய வார்த்தைகளில் 18வது வார்த்தையாக இன்று நாம் அனுபவிக்க இருப்பது சென்று வா என்றேனோ சுமித்திரையார் போல என்பது ஆகும். ஸ்ரீ ராமாயண காப்பியத்தில் தசரத மன்னன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தான். தனது 3 மனைவிகளான கௌசல்யா, கைகேயி, சுமித்திரை என்ற மூவர் மூலம் முறையே ஸ்ரீராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்கணன் என்ற 4வரை மகனாக பெற்றான். ஸ்ரீராமனை யுவராஜாவாக பட்டம் சுட்ட முடிவு செய்தார் தசரதன். செய்தி கேட்ட கைகேயி மிகவும் குதூகலித்தாள். ஸ்ரீராமன் யுவராஜா பட்டாபிஷேகம் அறிந்த அயோத்தி மாநகரமே விழாக்கோலம் கொண்டு இருந்தது. அனைவரும் மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடினர். ஆனால் நடந்தது என்ன? பரதனை விட ஸ்ரீராமனிடத்தில்தான் மிகுந்த அன்பு கொண்டவள் கைகேயி. அவளுடைய கைங்கரிய பணிப்பெண் மந்திரை என்பவள். அவள் கைகேயின் மனதை குழப்பிவிட்டாள். மந்திரையின் சொல்லில் மயங்கி அறிவிழந்தாள் கைகேயி. தசரதன் முன்பு தனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவனுக்கு நினைவு செய்தாள். மன்னனிடம் அவன் உயிர் வலிக்கும் வண்ணம் 2 வரங்கள் கேட்டாள். என்ன அது? 1, ஸ்ரீராமன் 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும். 2வது, பரதன் முடிசூட்டப்பட்டு அரசாள வேண்டும் என்பதே அந்த 2 வரங்கள். மன்னன் துடித்தான். எப்படி இதை ராமனிடம் சொல்லுவேன்? கதறி அழுதான். கைகேயியே ராமனை அழைத்து மன்னவனின் சொற்களாக அதை சொன்னாள். ராமன் கைகேயியிடம், நீங்கள் சொன்னாலும் அதை அரசன் கட்டளையாகவே ஏற்பேன் என்று மனம் சிறிதும் வாட்டமடையாமல் அவளுக்கு பதில் சொன்னான். கௌசல்யா மனம் வருந்தினாள். லக்ஷ்மணன் ஆதிசேஷ அவதாரம் அல்லவா, சீறினான். ஸ்ரீராமன் அவர்களை சமாதானம் செய்தார். ஸ்ரீராமனுடன் சீதையும் லக்ஷ்மணனும் வனவாசம் செல்ல முடிவு செய்தனர். ராமனால் இருவரையும் தடுக்க முடியவில்லை. கௌசல்யா தனது புத்திரன் காட்டுக்கு செல்வது குறித்து மனம் வருந்தியது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. கைகேயி பரதன் மீது இருந்த மோகத்தால் மயங்கி ஸ்ரீராமன் பிரிவு குறித்து பாராமுகமாயிருந்தாள். சுமித்திரை தன் மகனான லக்ஷ்மணன் ஸ்ரீராமனுடன் வனவாசம் செல்ல முடிவு செய்த போது எப்படி இருந்திருக்க வேண்டும்? அவள் மனநிலை எப்படி இருந்தது? அதை வால்மீகியும் கம்பனும் அழகாக படம் போட்டு காண்பிக்கிறார்கள். சுமித்திரை அனைவரிலும் உயர்ந்து குணக்குன்றாக விளங்கினாள். பகவானுக்கு அடிமை செய்வதே நம் பிறப்பின் பயன் என்பதை லக்ஷ்மணனுக்கு உணர்த்தி அவன் கோபத்தை தணித்து உத்தம தாயாக பாகவதோத்தமர்களில் சிறந்தவளாக திகழ்ந்தாள். அயோத்தியா காண்டத்தில் 40வது சர்க்கத்தில் 2 ஸ்லோகங்கள் மூலம் சுமித்திரையார் வாக்காக வால்மீகி சொல்கிறார், லக்ஷ்மணா, நீ வனவாசத்திற்கென்றே பெறப்பட்டாய். முன்பிறந்த ராமனுக்கு அடிமை தொழில் செய்யவே நான் உன்னை பெற்றேன். ராமனை பிரியாமல் எந்த நிலையிலும் நீ அவனை நேசிக்க வேண்டும். அவனுடன் செல்வாயாக. ராமனை பின் செல்லும் பொழுது அவன் அழகில் மயங்கி கைங்கரியத்தில் ஏமாறாதே. ராமனை தசரத மகாராஜாவாகவும் சீதையை நானாகவும் வனத்தை அயோத்தி மாநகராகவும் எண்ணி சுகமே சென்று வருவாயாக என்கிறாள். இதையே கம்பநாட்டாழ்வானும் ராமனும் இலக்குவனும் சுமித்திரையின் கோயிலை சேர்ந்த பொழுது என்கிறார். சுமித்திரை இருந்த அந்தப்புரத்தை கோயில் என்கிறார் கம்பர். தடைபடாத காட்டுக்கு செல்வதற்கு உறுதி செய்தவர்களாகிய தன் 2 கண்களைப் போன்று இருப்பவர்களாகிய ராமனையும் லக்ஷ்மணனையும் சுமித்திரை பார்த்தாள். புண்பட்ட மனமுடையவளாய் அவளுள் பொங்கி வருத்தும் துன்பம் எனும் கடலுக்கு முடிவு காண முடியாதவளாய் மண்ணின் மேல் புரண்டாள். தளர்கின்ற சுமித்திரையை விரைந்து சென்று தாங்கிக் கொண்டான் ஸ்ரீராமன். அவளை தெளிவடைய செய்ய ஸ்ரீராமன், தாயே, போர் செய்வதில் வல்லவரான சக்கரவர்த்தியை சத்தியம் தவறியவராக செய்ய முடியாதவனாய் உள்ளேன். கரிய மேகம் சூழ்ந்த பெரிய காட்டை சிறிது பார்த்துவிட்டு இவ்விடத்தே திரும்புவேன் என்றான். என் நிலையில் இருந்தாலும் ஒரே தன்மையான மனம் உடையவன் ஆதலால் அந்த ஸ்ரீராமன் சுமித்திரையிடம், நீங்கள் வருந்தாதீர்கள், எல்லாம் எனக்கு அயோத்தியே என்றான். இத்தகைய சுத்த சாத்வீக மனமுடையானை துன்புறுத்த வல்லார் யார்? ஆகவே மனம் தளராதீர்கள் என்று சுமித்திரையை தேற்றினான் ஸ்ரீராமன். அப்பொழுது மரவுரி தரித்து தாயின் உத்தரவு பெற்று ராமனுடன் செல்லும் ஆசையால் அவள் வாயாலேயே முதலில் அச்சொல் வரவேண்டும் என்று எதிர்பார்த்து பணிகின்றான் லக்ஷ்மணன். சுமித்திரை தன் மகன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாள், ஆகாதது அன்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி.
மா காதல் ராமன் நம் மன்னவன், வையம் ஈந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய், இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்று. அதாவது ராமனுக்கு ஆகியது அந்த காடு என்றால் அது நீ செல்வதற்கு தகாதது அன்று என்பது இல்லை. அந்த வனமும் இந்த அயோத்தி மாநகர் போன்றதே ஆகும். உனக்கு இனி சிறந்த அன்பினை உடைய ராமனே நம் மன்னனாகிய தயரதன். நம்முடைய பூக்கள் அணிந்த கூந்தலை உடைய சீதையே உனக்கு தாய்மார்கள் என்கிறாள். இங்கு சுமித்திரை ராமன் பூமியை பரதனுக்கு கொடுத்து காடு செல்ல துணிந்த பின்பும் போகாத உயிரை உடைய தாய்மார்கள் ஆவர் என்று தங்களுடைய அவல நிலையையும் சேர்த்து வெளிப்படுத்துகிறாள். இப்படிப்பட்ட மனம் கொண்டு வனத்திற்கு ராமனுடன் செல்வாயாக, இனிமேல் இங்கே நீ நின்று தாமதிப்பதும் குற்றமாகும் என்று கூறுகிறாள். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மணனை பார்த்து சுமித்திரை மேலும் சொல்கிறாள், மகனே, இந்த ராமன் பின்னால் செல்வாயாக. இவன் தம்பி என்கிற முறையில் நடந்து கொள்ள இல்லை. இவன் தொண்டர்களைப் போல இவன் இட்ட பணிகளை நீ செய்ய வேண்டும். நிலை பெற்ற அயோத்தி நகரத்துக்கு இவன் திரும்பி வருவானாயின் நீயும் வருக. ஒருவேளை இவன் அயோத்திக்கு வர முடியாமல் போகுமானால் இவனுக்கு முன்னால் நீ உயிரை துறந்துவிடு என்று கூறி கண்களிலிருந்து நீர் பெருக நின்றாளாம் சுமித்திரை. லக்ஷ்மணனுக்கு தசரத மன்னன் மீதும் கைகேயி மீதும் மிகுந்த கோபம். ஆனாலும் தந்தை மீது லக்ஷ்மணனுக்கு மதிப்பு குறையக்கூடாது என்பது சுமித்திரையின் எண்ணம். அதை மனதில் கொண்டு இதற்கு நமது ஆச்சாரியர்கள் இளையவன் மனநிலைக்கு சேர சுமித்திரையார் திருவுள்ளமாக சொன்னதாக கூறும் பொருள். ராமனைப் போல் தசரதனையும் மனதில் நினை, சீதையைப் போல் என்னையும் மனதில் நினைவாய், காட்டில் அயோத்தியையும் மறவாதே, இனிதே சென்று வா அப்பனே என்றாளாம் சுமித்திரை என்று அழகாக அதற்கு அர்த்தம் கொடுத்து காட்டியுள்ளனர். சுமித்திரை தன் மகனுக்கு தந்த இந்த அறிவுரை நினைக்க நினைக்க பெருமிதம் தருவதாகும். ராமனுக்கு ஏதேனும் ஆபத்து வரின் அதனை தடுக்க உன் உயிரை விடவும் தயங்காதே என்று கூறினாள். இப்படிப்பட்ட மனப்பண்பு இருக்கும் சுமித்திரையின் உயர்ந்த குணத்தை காட்டிக் கொடுக்கும் வண்ணம் சொல்கிறாள், சென்று வா என்றேனோ சுமித்திரையார் போல என்று திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை. இந்த இரகசிய வார்த்தையின் மூலம் சுமித்திரையின் உயர்ந்த செயலை நினைவு கூறுகிறாள். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் கூறியது போல, சுமித்திரை சொன்னது போல, லக்ஷ்மணனைப் போல எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதே சேஷபூதர்களாகிய நாம் செய்ய வேண்டியது. இதை உணர்ந்து வாழ்வோம். அடுத்து 19வது வார்த்தையாக நாம் அனுபவிக்க இருப்பது செண்பகமிட்டேனோ ராஜகுமாரனைப் போல என்பதாகும். தொடர்ந்து அனுபவிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.